ஆன்மீக சபைன்னு எல்லா இஸ்லாத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, ஜைனத்துல வந்திருக்கிறாங்க, ஜெரோஸ்டத்துல இருந்து, புத்திசத்துல இருந்து, ஹிந்து தர்மத்துல ஆச்சாரியால இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் இப்ப ஐயா பேசினாங்க, சாமி சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணேன், எனக்கு கேட்கிற நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் பேசி முடிச்சுட்டு பேசுது ஒரே பட்டாசத்தான் போட்டு அடிச்சு துவைச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கப்சிப்புன்னு ஆகி போயிடும். ஏன்னா அந்த மாதிரி இங்க பேசின கடைசிட்டு எல்லாத்துக்குமே எச்சு போயிடணும் ஆகி போயிடும். இங்க அப்படிதான் பண்ண விரும்பல. இங்க ஆனந்தமா சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ஜோதிட கலை ஐயா சொன்னாங்க. அவர் கூட சேர்ந்து நான் நிறைய ஜோதிட பார்க்க ரசிச்சேன், ஆனந்தமா ரசிச்சேன். அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க பேச பேச என்ன அர்த்தம்னா உள்ளே போயிட்டு இருக்கு. அப்படி இதுக்கு என்ன திடீர்னு என்ன இப்படி ஒவ்வொரு விஷயம் சூன்யம் சொல்றாங்களே, இது எது சூன்யம், எது கிரகம், எது வீடு, இதெல்லாம் சொல்லுங்கல்ல. இப்பெல்லாம் ஒவ்வொன்று ஐயாவுடைய புத்தகத்தை புரட்டி பார்க்குறேன். பார்த்தா உடனே சொல்றாங்க இந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம் நவத்வாரங்கள் சொல்றாரு, நவ கிரகங்கள் சொல்லியிருந்தார். நான் புரட்டி பார்த்தேன், அது நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போது இவர் வெளியில சொல்லிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தேன். அது என்ன நவ கிரகம், நமக்குள்ள இருக்கிற நவத்வாரங்கள் தானே நவ கிரகம். ஐயா கிட்ட பேசுங்க. அந்த நவத்வாரம் எப்படி சொன்ன கண்ணத்துக்கு மேலேன்னு சொல்றேன். அப்ப 2 கண்கள், 2 மூக்கு, 1 வாய், 2 காது, அப்புறம் ஆண் தொலைஞ்சா 2 ஓட்டை இருக்கு. உச்சிக்கு கீழே உலகத்துக்கு மேல வச்ச பதமா இருக்கிற பொருளுக்கு போற இடம் இருக்குது 2. அது ராகுக்கு எழுது, அது மறைமுக ஸ்தானம் சொல்றேன். பிறந்த பிள்ளைய போட்டுட்டோம்னா மறைமுக ஸ்தானம் சொன்னா அது ஓப்பனா தான் இருக்கு. அப்ப மறைமுகமா இருக்கிறது கம்முன்னு வாயை முடிக்கிறமே உள்ளதான் இருக்கு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஐயா சொல்றேன். அப்புறம் ராகு கேட்டு உள்ள இருக்குது. நம்ம கிராமத்துல பார்க்கறப்போ 2 பாம்பு இருக்கும். அப்படி ஒண்ணு இப்படி மாறி மாறி பின்னி போகும். அரச மரத்தரையில அதுதான் ராகு கேது. அது 2 சேர எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்ச சிவலிங்கம் வச்சிருப்பா. அதை ஏற்றி எதை இருகாலம் புரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கமான நீங்க இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கமான இருக்கு, கூற்றை பிடிக்கும் புரியுது சொல்லுவாங்க. உள்ளிருக்க முறையை மேற்கொண்டால் கண்டுண்ண வேண்டாம் தானே கழிதல் சொல்றான். இது எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே, ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த ஆன்மீக சபையை நான் மாற்ற விரும்பல. இருந்தாலும் இப்படி எல்லாம் ஜோதிடம் நீங்க எடுத்தாலும் கூட எல்லாம் தான் எனக்கு ஒரு ஆசை நடக்கும். அது நான் இப்ப சொல்றேன் நடக்கும். ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஒரு இயற்கை மருத்துவ கல்லூரியில பேசிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் பேசுறாங்க சேலத்துல, சுவாமிஜி எங்களுக்கு எல்லா மருத்துவம் அற்புதமா இருக்கு, நாங்க தெரியாம இந்த இயற்கை மருத்துவத்தை எடுத்துட்டோம், 5 வருஷம் கோர்ஸ் எடுத்துட்டோம், எல்லாம் எப்படியோ தெரியல, ஆனா எங்க ஆர்ட்ஸ் காலேஜ் எங்களுக்கு இருந்துட்டு இருக்கு, தெரியாம எடுத்துருக்கு, லைஃபே போச்சு. நான் சொன்னேன் 5 to 10 வருடத்துல இங்க மருத்துவம் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு எல்லாம் ஸ்டாஃப் நல்லா கிடைக்கும் அப்படி சொன்னா. அதுக்கப்புறம் அது கரெக்டா ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துலயே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த நேச்சுரோபதி வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ சொல்றேன், என்னுடைய ஆசை ஜோதிடத்தில் அற்புதமான கலை. இது இங்க இன்னொரு சபையில பார்த்தா இவர் ஒரு வியாபாரத்துக்காக பண்ணல, ஆரம்பிக்கப்படுறது எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம், இப்ப அவருக்குள்ளே உணர்ந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கிறார் செய்யறாரு. அதனாலதான் இந்த அமைப்பை உருவாக்கி அதுக்கு இடம் வாங்கணும், கல்யாணம் பண்ண கட்டணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒரு ஆசை அது இல்லை, அந்த ஆசை இப்ப மறந்துடுவேன், இப்பயே சொல்லிடுறேன். அவர் இடம் வாங்கறதுக்கு 1,08,000 நான் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் பில்டிங் கட்டுறதுக்கு 1,08,000 பில்டிங் நான் கொடுத்தேன். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன், இப்ப அடுத்தது சொல்றேன். கவர்மெண்டால அப்ப எப்படி சொல்லணும், நான் அதிகபட்சமா சொல்லிக்கிறேன் 5 to 10 வருஷம் சொல்றேன். கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட இன்னைக்கு எவ்வளவு கேவலமா சாதாரண ஒரு கலைகளை இன்னைக்கு அப்படி புறக்கணிச்சு வச்சாலும் அரசே இதை அற்புதமான ஒரு புத்தகத்திலையும் சரி மற்றவர்கள் சரி வைக்கதான் போகுது நான் ஆணித்தனமா சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் சுவாமிஜி அவங்க அடித்தளமா இருந்து அந்த இடத்துல வாங்கி அந்த பில்டிங் கட்டி அதுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு நோக்கம் என்னவா இருக்கணும் என்னோட ஆசை அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குழந்தையும் ஆணும் பெண்ணும் எல்லாரும் இதை கத்துக்கிடும். கத்துக்கிட்டு உங்களுக்கு வசதியா இருக்கணும். இது நீங்க ஏதோ ஜோசியம் பார்க்கறது போட்டு பிரசவம் பார்க்கற மாதிரியோ இல்ல ஏதோ பலவகை போட்டு செய்வாங்களே, சோ அதெல்லாம் அப்படியெல்லாம் அந்த காலத்து மாதிரி வேண்டாம். இது எல்லாம் வளர்ந்துருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுல யாரெல்லாம் முன்னாடி உங்களை மாதிரி கத்துட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்கள பாதிஷன். ஏன்னா இது எல்லாமே உள்ளே போறதுக்கு ஒரு ஞானம் தான், நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே. நீங்க ஒரு ஆர்கன்ஸ் பத்தி, உறுப்பு பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஜோதிடம் மருத்துவம் எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் வேணுமே. நீங்க மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு, உடலுக்கு நோய் இல்லவே இல்லை. மருத்துவம் சொல்றது 4448 எப்ப தெரியுமா, லௌகிகத்துல வாழ்றதுலாம் தேவையா இருக்கு. இந்த ஜோதிட கலை எப்ப தேவை, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவை. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஜோதிடக்கலை அழியாது. என்ன கண்டிப்பா இருக்கதான் போகுது, மருத்துவம் அழிய போறது இல்லை. எப்போ மருத்துவம் தேவையில்லை தெரியுமா, நமக்குள்ளே போறப்பதான் மருத்துவம் தேவையில்லை.
நம்ம உள்ளே போறதுக்கு ஜோதிடம் தேவையில்லை. நம்ம வெளியில் இருக்கிறவருக்கு ஜோதிடம் இருக்கும், மருத்துவம் இருக்கும், ஆலயங்களும் இருக்கும், உருவங்கள் இருக்கும். அதனால தானே இதை வச்சா. எப்படி ஜோதிட கலைன்னா ஆன்மீகம் எடுத்துக்கோங்க. ஆன்மீகம் சொன்னா வெளியில இருக்கிறது இல்ல ஆன்மீகம், உள்ளே போறது ஆன்மீகம். உள்ளே போறதுக்கு வெளியே ட்ரையல் தான். கணாபத்தின்னு சொல்லக்கூடிய கணபதி வழிபாடு, கௌமாரம் சொல்லக்கூடிய முருக வழிபாடு, சாக்தன் சொல்லக்கூடிய அம்மாவோட சக்தி வழிபாடு, சைவம் சொல்லக்கூடிய சிவ வழிபாடு, வைணவம் சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு, ஷௌரம் சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு. 6 வகை சமயங்கள் எதுக்கு வச்சது? தனக்குள்ள இருக்கிற சத்தியத்தை இன்னைக்கு பார்க்க மாட்டோமா, நாளைக்கு பார்க்க மாட்டோமா, நமக்கு பின்னால அப்புறம் பிள்ளைகள் சமூகங்கள் வீணா போயிட்டு சொல்லி ஞானிகளால் போட்ட பிச்சை தான் இந்த 6 வகை சமயங்கள் எல்லாம்.